ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, லிச்சி பிளான்ட் க்ரோத் எப்படி வளர்க்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீட்டுக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கும்போது பார்த்திங்கன்னா, லிச்சியுமே இப்போ சீசனில் இருந்துச்சு. லிச்சி பழம் வாங்கியிருந்தேன். இது சேம் லைக் ரம்புட்டான் மாதிரியே தான் இருக்கும். அது அந்த ஃப்ரூட் சாப்பிடும்போது அதே டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா ஸ்வீட்டாகவே இருந்துச்சு. இது சாப்பிட்டுட்டு அப்படியே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, உள்ள லைட்டாக அப்படி முளை விட்டு வந்துருந்துச்சு. சரி, இதை முளைக்க விட்டு வச்சு பார்ப்போம், எப்படி பிளான்ட் க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த லிச்சியை வந்து உடச்சி அதில் இருக்கிற ஜெல்லி மாதிரி இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த சீடை சும்மா ஒரு பாட்டில் போட்டு வச்சுருந்தேன். அது பார்த்திங்கன்னா 1 வீக்லேயே சூப்பராக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முளை விட்டு வந்துருந்து. இதை தனியாக ஒரு தொட்டியில் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொட்டியில் இருந்த எல்லா சீடில் இருந்து முளைச்சி வந்த லிச்சியுமே எடுத்து புதுசாக ஒரு சின்ன பாட் வச்சு அதில் முளைக்க வச்சுருந்தேன். இந்த லிச்சி பிளான்ட் வைக்கிறதுக்கு மண்கலம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேஸ்ட்டெல்லாம் கூட்டி வச்சு மண்ணெல்லாம் நல்லா அந்த வேஸ்ட்டெல்லாம் நல்லா மக்கி இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாட்டு சாணம் உரம்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும் இந்த மண். மண்புழு உரம் மெயினாக இருக்கணும். அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் இந்த பாட்டில் மண் வச்சுருந்தேன். அந்த 3 சீடில் முளைச்சி வந்த லிச்சியுமே பார்த்திங்கன்னா எடுத்து வச்சு விட்டுட்டேன். அதுக்கு அப்பப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. டைரக்ட் சன்லைட்டில் வைக்காமல் கொஞ்சம் ஷேடட் பிளேஸில் தான் வச்சுருந்தேன். அதோட க்ரோத் நல்லா வரது வரைக்குமே. ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதோட க்ரோத் இந்த மாதிரி தான் இருக்குது. நான் வீட்டில் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரம்பூட்டான் வச்சு வளர்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதே மாதிரி லிச்சியுமே இந்த மாதிரி சூப்பராக வந்து க்ரோத் வந்துட்டுருக்கு. இதே மாதிரி நீங்களும் லிச்சி சீட் கிடச்சின்னா வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.